அனைவருக்கும் வணக்கம். பெஸ்ட் லேசர் டென்டல் கிளினிக் அண்ட் இம்ப்ளான்ட் சென்டர்ல இருந்து நான் உங்க பல் மருத்துவர் டாக்டர் அஞ்சலி. நம்ம கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா சங்கர் அவர்கள் இருக்காங்க. ஐயாவுக்கு 43 வயது ஆகுது. துபாய் நாட்டுல இருந்து நம்ம மருத்துவமனைக்கு முழுவாய் இம்ப்ளான்ட் சிகிச்சைக்காக வந்திருந்தாங்க. அவருக்கு நம்ம சிகிச்சை முடிச்சு இப்போ பிக்ஸரா பற்கள் கொடுத்துருக்கோம். ஐயாவுக்கு பாத்தீங்கன்னா கடுமையான ஈர் பிரச்சனையால எல்லா பற்களுமே பாதிக்கப்பட்டு பலம் இழந்து ரொம்பவே பலவீனமா இருந்தது. நிறைய பற்கள் தன்னாலே ஆடி விழுந்துருச்சு. அவருக்கு நம்ம பாதிக்கப்பட்ட அனைத்து பற்களையுமே எடுத்துட்டு இம்ப்ளான்ட் பொறுத்து பிக்ஸரா பற்கள் கொடுத்துருக்கோம். இப்போ கொடுத்துருக்கிறது தற்காலிக பற்கள். 5 மாதங்கள் வரைக்கும் இந்த பற்கள் இருக்கும். 5 மாதங்கள் கழித்து இம்ப்ளான்ட் நல்லா எலும்போடு இணைந்த பிறகு இந்த தற்காலிக பற்களை எடுத்துட்டு நம்ம நீண்ட கால பற்கள் கொடுப்போம். ஐயாவுக்கு கடினமான ஈர் பிரச்சனை இருந்ததுனால தாடை எலும்பு மிக மிக குறைவா இருந்தது. ஆனாலும் நம்ம ஜைகோமா இம்ப்ளான்ட் இல்லாமல் செயற்கை எலும்பு எதுவும் பொருத்தாமல் நவீன முறையில டைட்டானியம் ஐபார் பொருத்தி பிக்ஸரா பற்கள் கொடுத்துருக்கோம். ஐயாவோட இந்த சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு அவர்கிட்டயே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே மேடம். டென்டல் வணக்கம்மா. அஞ்சலி மேடத்துக்கு வணக்கம். கலப்பம் எல்லாத்துக்கும் வணக்கம். நல்லா பார்த்துக்கிறாங்க. நல்ல வீடு ஃபேமிலி போல் பார்த்துக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டில் பயந்தான் வலிக்குமா என்னமோன்னு. திருப்பி நான் அந்த யூடியூப்பை பார்த்து பார்க்கும்போது நல்லா செய்யும்போது அடுத்தவங்களுக்கு பண்ண மாதிரி வலி இல்லைன்னு சொல்லுவேன். நானும் அப்போ நேரடியாக வந்தேன். பார்த்த உடனே எனக்கும் பல்லெல்லாம் எடுத்த உடனே அவ்வளோ வலி தெரியல. ஒரு நாள் 2 நாள் சும்மா நார்மலாக வலி இருந்தது. நார்மல் வலி போலே இருந்தது. பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. நல்லா செஞ்சுட்டேன். இப்போ நல்லா பேச வசதியாக இருக்குது. எனக்கு இப்போ நல்லா சிரிக்க கொள்ள பல்லு இருக்குது. ஏற்கனவே கூச்ச போட்டோம் அடுத்தவங்களை பேசணும் போனேன். இப்போ அந்த தேக்கம் இல்லை. நல்லா பேசுகிறேன். நல்லா இருக்கேன். நல்லா சாப்பிட்றேன். நல்லா இருக்கிறேன். மெயினாக அஞ்சலி மரத்துக்கு இங்கே வேலை பார்க்குறேன் எல்லாத்துக்கும் வணக்கம். நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்குது. நல்லா யாருனாலும் பயப்பட தேவையில்ல. பல்லு வலிக்கும் போவோம். அது யாருனாலும் வரலாம், வந்து செய்யலாம். நல்லா இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வலி இருக்குன்னு பயம் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வலியெல்லாம் இல்லை. 1 மணி நேரம் 2 மணி நேரம் வலி இருக்குது. அப்போ நார்மலாக ஆகிடுது. நார்மலான வலி தான். ஒன்றும் அதிகமான வலி கிடையாது. யாருனாலும் பயப்படாம வந்து செய்யலாம். நல்லா இருக்குது. ஓகே மேடம். இப்போ இந்த ஈர் பிரச்சனை உங்களுக்கு எவ்வளோ வருஷமாக இருக்குது? எனக்கு ஒரு 1.5 வருஷமாக இருந்தது. நான் இந்த 1.5 வருஷமாகவே நான் நார்மலாக யூடியூப்பை பார்த்து எங்கே எல்லாத்தையும் பார்ப்பேன். எது நல்லா இருக்கும் பார்ப்பேன். அப்போ பார்க்கும்போது இவங்க கிளினிக் வந்து எனக்கு நல்லா இருந்தது. அதை வச்சு நான் யூடியூப் வச்சு நான் நல்லா செஞ்சேன். நல்லா இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே. இப்போ உங்களுக்கு முன்னாடி இந்த ஈர் பிரச்சனைகள் இருக்கும் போது எந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நீங்கள் ரொம்ப சாப்பிட முடியாது. எதுவும் ஒன்றும் சாப்பிட மாட்டேன். நானே முயங்கிடுவேன். கசைக்கு முயங்கி சாப்பிடுவேன். இப்போ நல்லா முன்னு சாப்பிடக்குள்ள நல்லா வசதியாக இருக்குது. நல்லா இருக்குது. இப்போ எல்லார்கிட்டையும் பேசும்போது ஒரு தயக்கம். இப்போ அந்த தயக்கம் இல்லை மேடம். முன்னே தயக்கம் இருக்குது. நம்ம கம்மல் வேலை போய் இன்ஜினியர் போய் வந்தால் கூட கொஞ்சம் மாஸ்க் போட்டு தான் பேசுவோம். இப்போ அந்த தயக்கம் கிடையாது. நம்ம பல்லு இருக்குன்னு ஒரு இது உண்டு. இப்போ நிறைய பேருக்கு சிகிச்சை பண்ணும்போது வலி இருக்குன்னு பயந்தே சிகிச்சைக்கு வர மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரி பயப்படுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இப்போ பயம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் நம்ம நார்மலான பல்லு வலி இருக்கும். அப்படி தான் 1 நாள் 2 நாள் இருக்குது. அது பல்லு எடுத்த உடனே மயக்க ஊசி போட்டு எடுக்கும்போது ஒன்றும் தெரிஞ்சிக்க மாட்டேது. அப்போ நார்மலாக ஆகிடுது. 1 வாரம் 4 நாள் 3 நாள் ஒன்று நார்மலாக ஆகி போச்சு. ஒன்றும் வலி தெரியல மேடம் எனக்கு. இப்போ சிகிச்சை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டு பார்த்தீங்க? நான் இப்போ இட்லி சாப்பிட்றேன், தோசை சாப்பிட்றேன், புட்டு, கஞ்சி எல்லாமே சாப்பிட்றேன். நார்மலாக கடிக்காத ஐட்டம் எல்லாமே சாப்பிட்றேன். ஒன்றும் வலி தெரியல. நல்லா இருக்குது. ஓகே. நிறைய பேர் இம்ப்ளான்ட்டுக்கு பயப்படுவாங்க. நீங்களும் பயந்து தான் வந்தீங்க? நான் பயந்து தான் வந்தேன். ஆனால் இப்போ நல்லா அது இங்கே செஞ்சு பார்த்தா ஒன்றும் தெரியல மாட்டேன். செஞ்சுமே தெரியல. அந்த 1 நாள் 2 நாள் நார்மலான வலி இருந்தது. அவ்வளோதான். நல்லா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நல்லா இருக்குது. இப்போ இந்த பற்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் எப்படியெல்லாம் பராமரிக்கிறீங்க? உங்களுக்கு நாங்கள் சிலது சொல்லியிருப்போம் இல்லையா? என்னெல்லாம் நீங்கள் இப்போ காலையில் 5 உடனே ப்ரெஸ் பண்ணுறேன். ரெண்டாவது மவுத் வாஷ் போட்டு வாய்க்கு பிடிச்சிட்டு நார்மலாக புட்டு சாப்பிட்டுட்டு இப்போ மதியம் சாப்பிட்டுட்டு மவுத் வாஷ் போடுறேன். நைட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு சாப்பிட்ட உடனே ப்ரெஸ் பண்ணிட்டு மவுத் வாஷ் போட்டு கொப்பளிக்கிறேன். ஒன்றும் வலி தெரியல. நல்லாயிருக்கு. ஓகே. இரவு நேரத்தில் பற்கள் உடையாமல் இருக்கிறதுக்காக அதாவது நிறைய பேருக்கு பல்லு கடிக்கிற பழக்கம் இருக்கும். அதனால இரவு நேரத்தில் நைட் கார்டு போட்டு அதுக்கப்புறம் படுக்கணும். நைட் கார்டு பயன்படுத்துகிறேன் மேடம். சாப்பிட்ட உடனே தூங்க நேரத்தை போடுறேன். காலைல கட்டி வச்சிடறேன். தண்ணியில் வச்சுட்டு நல்லா அது ஒன்றும் அவ்வளோ. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ செலவு பண்ணி இந்த சிகிச்சை எடுத்துக்கணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? செலவுனா நமக்கு கைட்டு மாட்டு பல்லு போட்டால் அவ்வளோ நல்லா இருக்காது. நமக்கு இதுனா நம்ம சொந்த பல்லு மாதிரி நல்லா இருக்குது. அது செய்யலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. செலவுன்னா நமக்கு நல்லா இருக்குன்னா செலவு பண்ணி தான் ஆகணும். அதுனா நம்ம நல்லா இருக்காது. நம்ம அது கைட்டு மாட்டு தான் பழைய ஓல்டு மாடல் மாரி. இப்போ அதெல்லாம் போட்டால் யாரும் போடுறது கிடையாது. போட்டால் நல்லா இருக்காது. இது போல் நம்ம வசதி சாப்பிடக்கொள்ள வசதி கிடையாது. முன்னாடி உங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. பற்கள்லாம் ஒரு மாதிரி இருக்கும்போது யார்கிட்டயுமே சரியா பேச மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை இப்போ அது இல்லை மேடம். இப்போ நல்லா நீட்டாக பேச நமக்கு பல்லுக்கு நமக்கு போனால் நம்ம பேசினா நம்ம பல்லுக்கு நல்லா இருக்குது தெரிஞ்சுக்குது. முன்னே தான் யோசனை பண்ணுவோம். முன்னால் நல்லா இருக்க வயசு கம்மி. முன்னால் பார்த்தா நல்லா இருக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா
உங்களுக்கு தேங்கி தான் பேசுவோம். நான் இங்கே கிளினிக் வந்தப்போ அதிகம் பேசுறதில்ல, சிரிப்பு கூட நல்லா இன்னமும் அதனால வார்த்தை பேசுறதுக்கு யோசனை பண்ணோம் கொஞ்சம். அந்த இது இன்னமும் அது இப்போ நல்லா ஒன்றும் பிரச்சனை பேசுறது நல்லா பேசுகிறேன். சரி, ஐயாவோட சிகிச்சை செலவு பார்க்கலாம். ஐயாவுக்கு மேல் கீழ் தடையில நம்ம இம்ப்ளான்ஸ் பொருத்தி நவீன டைட்டானியம் பார் பொருத்தி ஃபிக்ஸ்டா பற்கள் கொடுத்துருக்கோம். இப்போ கொடுத்துருக்கிறது தற்காலிக பற்கள். 6 மாதங்கள் கழிச்சு நம்ம நீண்ட கால பற்கள் கொடுப்போம். ஐயா வந்து ஜெர்மன் பிராண்ட் தேர்ந்தெடுத்திருக்காங்க. மேல் கீழ் தடை இம்ப்ளான்ட்டுக்கு 4,50,000 ரூபாய் ஆயிருக்கு. மேல் கீழ் தடை நம்ம டைட்டானியம் பார் கொடுத்துருக்கோம். ஒரு தாடை டைட்டானியம் பாருக்கு 40,000 ரூபாய் ஆகும். 2 பார் நம்ம கொடுத்துருக்கோம், அதுக்கு 80,000 ரூபாய் இருக்கு. இப்போ இம்ப்ளான்ட் போட்டுனதுக்கு அதுக்கு மேல கொடுத்த டைட்டானியம் பாருக்கு மற்றும் தற்காலிக பற்கள் இந்த மொத்த சிகிச்சை செலவுக்கு அவருக்கு வந்து 5,30,000 ரூபாய் இருக்கு. இப்போ வந்து 6 மாதங்கள் கழித்து நம்ம நீண்ட கால பற்கள் கொடுப்போம். நீண்ட கால பற்கள்ல 2 வகைகள் இருக்கு. ஒன்னு ஜிகேம் பற்கள், இன்னொன்னு HIPC பற்கள். ஜிகேம் பற்கள் பாத்தீங்கன்னா ஒரு பல்லுக்கு 10,000 ரூபாய், மேல் கீழ் தடை சேர்த்து 24 பற்கள் கொடுப்போம், அதுக்கு 2,40,000 ரூபாய் ஆகும். ரெண்டாவது HIPC பற்கள், அது ஒரு பல்லுக்கு 8,000 ரூபாய், மேல் கீழ் தடை 24 பற்களுக்கு 1,92,000 ரூபாய் ஆகும். எந்த பற்கள் அவர் தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்றது 5 மாதங்கள் கழிச்சு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஜிகேம் பற்களுக்கு 10 வருடங்கள் பொறுப்பெடுத்துப்போம். HIPC பற்களுக்கு 8 வருடங்கள் பொறுப்பெடுப்போம். அதாவது இந்த 10 வருடம் 8 வருடத்துக்குள்ள இந்த பற்களை எதுவும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது சரி பண்றதுக்கு எந்த ஒரு கட்டணமும் வராது. இம்ப்ளான்ட்டுக்கும் டைட்டானியம் பாருக்கும் வாழ்நாள் முழுவதும் பொறுப்பெடுத்துப்போம். ஐயா, இப்போ இந்த சிகிச்சைக்கு அப்புறம் உங்களோட புன்னகை உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு? நல்லா இருக்கு மேடம், பேச நல்லா, சிரிக்கலாம் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு மேடம். அப்ப சிரிச்சு காட்டுங்க. சரிங்க ஐயா, உங்களோட இந்த ஒரு அனுபவம் நீங்க பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த காணொலி நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும், நிறைய பேருக்கு உதவிகரமா இருக்கும். ரொம்ப நன்றி. ஓகே.